குட் மார்னிங் எவ்ரிபடி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம பேச போற பார்க்க போற ஒரு தலைப்பு என்ன, இன்னைக்கு சமுதாயத்துல வந்து பரவலா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனை வந்து பல்வேறு விதமாக அது வந்து ரூபம் எடுத்து சின்னதா இருந்தாலும் சொல்லி பெருசாகும், பெருசானா பெரிய பிரச்சனைகளை போய் முடியும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் வந்து பிரச்சனை அப்படின்னா ஒரு ஒரு ரிலேட்டட் வித் அவர் ஹியூமன், ரிலேட்டட் வித் அவர் ஹெல்த். அப்போ இன்னைக்கு வந்து பூர்வ சௌக்கியம் லிவ் 360ல நீங்க இருக்கிறீங்க எல்லாருமே. அப்போ இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360ல சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுல ஒரு ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு என்னன்றத நான் பீடிகை போடாம உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸ்லைட் தெரியுதா? ஓகே, இதுதான் ஸ்ட்ரெஸ், டென்ஷனு. இன்னைக்கு சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகள், டாட்லர், ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்றாங்க. இந்த மன அழுத்தங்கிறது வந்து நேச்சுரலாகவே வரக்கூடியது, ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இந்த இயற்கையான ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதற்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது, எதிர்வினை ஆற்றுறது, இது எல்லாமே வந்து பாடி அக்செப்ட் பண்றது தான். அப்போ அந்த பாடி அக்செப்ட் பண்ற அளவுக்கு உங்களோட பாடியை நேச்சுரலாகவே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து மாற்றங்கள், அழுத்தங்கள், சில அழுத்தங்கள் இருக்கும், சில நேரங்களில் வந்து டென்ஷன்ஸ். எந்த மாதிரி விஷயம் டென்ஷன்றதை நம்ம பேசுவோம். அப்போ அந்த அனுபவிக்கும் போது உடல், உடலும் சரி மன ரீதியாகவும் அது ஒரு ஆன்சரை கொடுக்கும். அது பேர் தான் வந்து மன அழுத்தம்ன்றது. இட்ஸ் அ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். Understanding its impact on mental and physical health is crucial for active management. வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் அதை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்று இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் வந்து நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். ஒரு விஷயத்தில் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ஏதாவது யாராவது சொந்தம், சொந்த பந்தங்கள் அல்லது தெரிஞ்சவங்க இல்னஸ் ஆயிடுறாங்க, சிக்னஸ் ஆயிடுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி அவங்க மரணம் ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் சின்னதாக ஃபார்ம் ஆகும். அது வந்து நெகட்டிவ். ஓகே, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுறது அப்படின்னாலும் உடனே ஒரு ஸ்ட்ரெஸ் கிளம்பும் நமக்கு. ஒரு இப்போ நான் அடுத்த மாதம் மேரேஜ் அப்படின்னா இந்த மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ அதுலேருந்தே வந்து அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே போல் கல்யாணம் ஆனவங்க வந்து செப்பரேஷன் ஆனாலும் சரி, டைவர்ஸ் ஆனாலும் சரி, இந்த மாதிரி நேரத்தில் ஐயோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸில் தான் வந்து பல பேருக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகுது. ஃபைனான்ஷியல் இஷ்யூ, பொருளாதாரம் எப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மூவிங் டு எ நியூ ஹவுஸ், ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோன்னா அதுவே பெரிய டென்ஷன் ஆக்சுவலாக. வெக்கேஷன் போகிறது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்க போனால் எஸ், இட் இஸ் எ பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். அண்ட் ஹேவிங் எ பேபி பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. ரிட்டையரிங் எ ஜாப், ஒருத்தர் வந்து அத்தனை வருஷம் 35 வருஷம் வேலை பார்க்குறாரு, வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா அந்த ரிட்டையர் ஆகும்போது இருக்கக்கூடிய டென்ஷன் இருக்குல்ல, அந்த ரிட்டையர்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஐயோயோ என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதே போல் ஷார்ட் டேர்ம் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க அது பேர். அது ஷார்ட் டேர்மில் அப்படி வந்துட்டு போகிறது. அது எப்படின்னா, ஒரு பரீட்சைக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய இருக்கும். எக்ஸாம்னாலே ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும். அண்ட் கெட்டிங் ரெடி ஃபார் என்ன சொல்கிறது, ஏதாவது ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கொடுத்துட்றாங்க, ஒரு சப்ஜெக்டை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நர்வஸ் இருக்கும் பாருங்க. நர்வஸ், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, அண்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட அல்லது உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணும்போதும் ஏற்படுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு சில விஷயங்களை வந்து குறுகிய டைம்ல வந்து நேரத்தில் நம்ம வந்து முடிக்கணும், எல்லாத்தையும் முடிக்கணும். ஒரு 4-5 டாஸ்க் இருக்கும், அந்த 4-5 டாஸ்கையும் முடிக்கணும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஓகே, அண்ட் எப்பவுமே ஒரே நேரத்தில் எல்லாமே சேர்ந்தாப்புல வரும். என்னடா இது அப்படின்னு கூட யோசிப்போம். லைக் ஆஃபீஸ் போகிறது டைம் ஆயிடுச்சு, அவசரமாக கிளம்புவோம்.
கிளம்புற நேரத்தில் ஏதாவது ஒன்று தண்ணி குடிக்கிறதோ, தண்ணி மேலே சிந்திடுவோம், அல்லது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பைக் ஸ்டார்ட் ஆகாது, இல்லை கார் ஸ்டார்ட் ஆகாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். போகும்போது ஆஃபீஸ்க்கு போகும்போது நிறைய டிராஃபிக் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஒரு ஹார்மோன் வந்து கார்டிசால். அந்த அந்த கார்டிசால் வந்து ஒரு ஸ்டெராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை அட்ரினல் கிளாண்ட். அட்ரீனல் அப்படிங்கிற ஒரு சுரப்பியின் மூலமா வரக்கூடியது அந்த கார்டிசால், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, உங்களோட மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றத்தை ரெகுலேட் பண்ணுது. எதிர்ப்பு சக்திக்கு வந்து திருப்பி ரெஸ்பான்ஸ், இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. பிளட் சுகர் லெவலை வந்து இர்ரெகுலர் ஆக்குறது, என்ன சொல்றது, ஒரு எரட்டிக் ஆக்குறது, பிளட் ப்ரெஷர் வந்து சூட் அப் பண்றது. ஸோ குரோனிக் ஹை லெவல்ஸ் ஆஃப் கார்டிசல் கேன் லீட் டு வேரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ். நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கார்டிசல் ஹார்மோன் வந்து ரொம்ப பிரச்சனை. இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒபீஸாகவே இருப்பாங்க, வெயிட் கெயின் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ்ல வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்யூட் ஸ்ட்ரெஸ், ஷார்ட் டேர்ம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, ஷார்ட் டேர்ம் ரெஸ்பான்ஸ் டு இம்மீடியட் த்ரெட் ஆர் சேலஞ்ச். நமக்கு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு த்ரெட் இல்லை, இப்போ டிராஃபிக் இருக்குன்னா டிராஃபிக்ல நிற்கக்கூடிய அந்த டிராஃபிக் விளக்கு சிகப்புல இருந்து கிரீன் வரத்துக்குள்ள வருது இல்லையா, ஒரு டென்ஷன். ஆஃபீஸ் போனமே டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம், டைம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நமக்கு வந்து ஒரு டென்ஷன் அது பார்த்துக்கிட்டே இருப்போம். எபிசோடிக் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஃப்ரெக்வெண்டா அண்ட் இன்டென்ஸ் எபிசோட்ஸ் ஆஃப் அக்யூட் ஸ்ட்ரெஸ். ஒரு பிரச்சனைகள் எதிர்நோக்குறோம் அல்லது ஒரு ப்ராப்ளத்தை எதிர்நோக்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த ப்ராப்ளத்தை நினைச்சியே ஸ்ட்ரெஸ் வர்றது தான். சிம்பாலிக்கா சொல்லுவோம், ரோட்ல கிளி ஜோசியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர், இப்போ சைக்கிள்ல போறாரு. அப்போ அந்த சைக்கிள்ல போற இறங்கி சரி கிளி ஜோசியம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதில் வந்த கார்டில், கிளி எடுத்து கொடுக்குற கார்டில் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். இவர் சைக்கிளில் போறாரோ பைக்கில் போறாரோ, கண்டம் இருக்கு, எங்கேயாவது போய் மோதிட்டுருவார். இதுதான் பிரச்சனையே, மென்டல் ஸ்ட்ரெஸ். அது வந்து குரோனிக் ஸ்ட்ரெஸ் இப்படி, அதாவது எபிசோடிக் ஸ்ட்ரெஸ்பாங்க, அப்பப்போ வர்றது. குரோனிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது லாங் டர்ம் ஸ்ட்ரெஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் பர்சிஸ்டன்ட் இஷ்யூஸ் ஆர் ப்ரெஷர்ஸ். நமக்கு மன அழுத்தத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடியது, இது குரானிக் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், மனக்கலைப்பு, டென்ஷன், இதனால வரக்கூடிய பிசிக்கல் சிம்டம்ஸ்னா என்ன, உடல் ரீதியாக வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிடும். எதையுமே வந்து செய்யக்கூடிய, அடுத்த ஒரு வேலை முடிஞ்சா ஒரு பெரிய ரிலீஃபான மாதிரி இருக்கும், அடுத்த வேலையை பார்க்கறதுக்கான நமக்கு ஒரு சக்தி இல்லாத மாதிரி தோணும். அதே போல தலைவலி வரும், நிறைய பேருக்கு தலைவலி வரும், டிசீனஸ் இருக்கும், இல்லாட்டி உடம்பு வந்து ஒரு நடுக்கமாக இருக்கும், ஹை பிளட் ப்ரெஷராக மாறும். அதே போல் செரிமான தன்மையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டைஜஸ்டிவ் ஆகாது, போய் உட்கார்ந்தா வராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்கும், இது வந்து ஃபிசிக்கலாக வராது. ஓகே, செஸ்ட் பெயின் இருக்காது, செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்கும். மசில் டென்ஷன் இருக்கும், உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தசைகள்லாம் வந்து டென்ஷனாக இருக்கும், நீங்கள் மைண்ட் டென்ஸாக இருக்கும் போது. வலிகள் உடலில் இருக்கும். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம், உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைபாடு நிறைய இருக்கும், எதிர்ப்பு சக்தியில் குறை இருக்கும். செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், மன உளைச்சல் இருக்கும்போது நாட்டம் போகாது. என்ன நாட்டம்? கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்த ஒரு நாட்டம் இருக்காது. எமோஷனல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? எமோஷனல், நம்ம வந்து மனிதர்கள் தானே, நமக்கும் வந்து உணர்வுகள் இருக்கு இல்லையா? அப்போ ஆங்ஸைட்டி அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ், எதிர்பார்ப்புகள் மற்றும் ரெஸ்ட்லெஸ்னஸ்னா ஏதோ ஒன்று விட்டுட்டோமே, ஏதோ ஒன்று செய்யணுமே, அப்படி ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க. அப்புறம் டிப்ரெஷன் இன் லோ மூடு மாறி போயிருக்கும், எரிச்சலாக இருப்போம், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்போம்,
ஒரு விஷயத்துல வந்து கவனம் செலுத்த முடியாது. அப்புறம் ரொம்ப ஓவரா நினைச்சுக்கிட்டு இருக்குது எல்லாத்தையுமே, எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. எமோஷனல் எக்ஸாஷன் ஒன்று இருக்குது. உணர்வுகளுக்கு வந்து கூட ஐயோ எல்லாமே முடிஞ்சு போச்சு போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கலைப்பு வந்துடும். சேஞ்சஸ் இன் மோட்டிவேஷன் இன் இன்ட்ரெஸ்ட். நம்மளோட மோட்டிவேஷனே வந்து மாறும். மனசு சொல்லும் மோட்டிவேட்டடா இருக்கு, உடம்பு வந்து ஒத்துழைக்காது. என்ன காரணம்? பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் தான். எந்த ஹார்மோன்? கார்டிசல் ஹார்மோன். அது வந்து சுரக்க விடக்கூடாது. காக்னிட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் மனக்கலைப்புங்கிறது வந்து நம்மளோட மெமரி பவரை குறைக்கும், மெமரி ரிட்டென்ஷனை குறைக்கும், ரீகால் அதுவும் வராது. ஸோ நம்ம மைண்ட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அது என்ன நினைச்சாலும் ஏதோ நினைச்சுமே அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நம்ம போயிடுவோம். அந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது, கன்ஃபியூஷன்ல இருப்போம் நம்ம. அதே போல ப்ராசஸிங் ஸ்பீடு, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம்னா அது என்ன எவ்வளவு நேரத்துல முடியணுமோ அந்த நேரத்துல முடிக்க முடியாம நம்ம தடுமாறுவோம். அதே நேரத்துல அந்த அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். எமோஷனலா ரெகுலேஷன் இருக்கும். லேர்னிங் டிஃபிகல்டிஸ், ஏதாவது படிக்கணும் அல்லது ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா டிஃபிகல்டிஸா இருக்கும். ஸோ குரோனிக் ஸ்ட்ரெஸ் மே லீட் டு லாங் டர்ம் காக்னிட்டிவ் டிக்ளைன். லாங் டர்மா நம்மளோட மன உளைச்சல் ரொம்ப காக்னேட்டிவா இருந்துச்சுன்னா, காக்னேட்டிவ்னா இந்த மெமரியை வந்து ரிட்டென்ஷன் பண்றதோ, ரீகால் பண்றதோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அது குறைஞ்சிக்கிட்டே வரும். பிஹேவியரல் இம்பாக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா, இரிட்டபிலிட்டி, ஹைட்டன்ட் இமோஷன்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். திரும்ப திரும்ப அதுதான் சொல்ல வராங்க, வேற எதுவும் இல்லை. இரிட்டபிலிட்டி, எரிச்சலா இருக்கும். ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறும். ஓவர் ஈட்டிங் ஃபார் கம்ஃபர்ட் ஆர் லாஸ் ஆஃப் ஆப்படைட். ஒன்று டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, மன கலைப்பு மன உளைச்சல் இருக்கும்போது சாப்பாடு ஒன்று அதிகமாக சாப்பிடுவோம் அல்லது சாப்பாடை தவிர்த்து விடுவோம். ஏதாவது ஒன்று நடக்கும். சோஷியல் வித்ட்ரால் அப்படின்னா நம்ம யார்கிட்ட பேச பிடிக்காது, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேச பிடிக்காது, நண்பர்கள்ட்ட பேச பிடிக்காது. ஸோ ஐசோலேஷன் ஃப்ரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். ரெடியூஸ்டு மோட்டிவேஷன், லேக் ஆஃப் எனர்ஜி ஃபார் டாஸ்க் அண்ட் கோல்ஸ். இந்த ஒரு ரெடியூஸ்டு மோட்டிவேஷன் தான் மனிதனோட வாழ்க்கையில வந்து பெரிய தடம் புரள்றதுக்கான வாய்ப்பை கொண்டு வருது. இந்த எனர்ஜி இருக்காது, வேலையை செய்யறதுக்கான எனர்ஜி இருக்காது, யோசிக்கிறதுக்கான பவர் இருக்காது, அந்த மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ இம்பேர்ட் டிசிஷன் மேக்கிங், டிஃபிகல்ட்டி திங்கிங் கிளியர்லி. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம்னா அதுல வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்காது. நம்ம நினைக்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷனாவே போயிட்டு இருக்கும், ஒரு 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 குழப்பத்திலே போயிட்டு இருப்போம். அதே போல ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். சில பேருக்கு இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தான் தூக்கமே வராது, இன்சோம்னியா. அல்லது படுத்தாலும் புரண்டு புரண்டு வருவாங்க, தூக்கம் வராது. ஸோ இதுல வந்து மைண்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா தூக்கம் வர்றது ரொம்ப டிஃபிகல்ட். சப்ஸ்டன்ஸ் யூஸ் அப்படின்னா கோப்பிங் த்ரூ ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ். இதை வந்து சில பேர் வந்து தூக்கம் வரல, எனக்கு டென்ஷனாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் பரவாயில்ல பேசக்கூடிய உண்மை இல்லாத ஒரு மித் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரக் எடுத்துக்கிட்டா சரியாக போயிடும், நம்ம வந்து ஆல்கஹால் எடுத்தால் சரியாக போயிடும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மித்து தான் தவிர அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெஸ் கட் ஹெல்த்தும் நம்ம பார்க்கணும். கட் ஹெல்த்னா குடல் ஆரோக்கியம், அப்புறம் மைண்ட் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நம்ம போன சப்ஜெக்ட்லேயே போன கிளாஸ்லேயே கூட நம்ம பார்த்தோம். கட்டுக்கும் பிரெயினுக்கும், அதாவது குடலுக்கும் மூளைக்கும் நடுவில் இடையில வந்து ஒரு ஆக்சிஸ் இருக்கு. அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ்பாங்க, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் சென்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாம் வந்து ஆக்சிஸ்ல வருது, நம்ம மூளைக்கும் வயிறுக்கும் உள்ள ஆக்சிஸ்ல வருது. ஸோ இது கம்யூனிகேட் பண்ணுது. எது? குடல் வந்து மூளைக்கு கம்யூனிகேட் பண்ணுது அந்த ஆக்சிஸ் மூலமா, அந்த நர்வ் சிஸ்டம் மூலமாக. ஸ்ட்ரெஸ் கேன் ஆல்டர் கட் மைக்ரோபயோட்டா. அப்ப மூளையில வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கட்டோட மைக்ரோபயோட்டா, நம்ம ரொம்ப இந்த கிளாஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், மைக்ரோபயோட்டா மைக்ரோபயம் பத்தி எல்லாம் பேசுறோம். அப்ப அந்த கட் மைக்ரோபயோட்டாவோட இம்பேலன்ஸ், டிஸ்பயோசிஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்பயோசிஸ்னா அதனால வரக்கூடிய விளைவுகள், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது கிரானிக் ஸ்ட்ரெஸ் கேன் ப்ரோமோட் இன்ஃப்ளமேஷன் இன் த பாடி. உடல்ல வந்து
சரிசீரமா சரிசீரா இல்லாம இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கட் ஹெல்த் என்ன பண்ணும், கட் ஹெல்த்னால அல்லது ஸ்ட்ரெஸ்னால கட் ஹெல்த், அந்த கட் ஹெல்த் பாதிக்கிறதுனால பாடி அஃபெக்ட் ஆகும். இந்த கட் லைனிங்கை வந்து டேமேஜ் பண்ணி லீடிங் டு கண்டிஷன் லைக் லீக்கி கட் சிண்ட்ரோம். லீக்கி கட்ன்றதை பற்றி நம்ம பேசணும் ஏற்கனவே. அப்போ இந்த லீக்கி கட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குடல் ரீதியான பிரச்சனைகள் நமக்கு வந்து பேசிட்டோம் ஏற்கனவே. பட் இதில் வந்து டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்கேன் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று டைஜஸ்டிவ் வந்து வேகமாக நடக்கும், இல்லாட்டி ஸ்லோ டவுன் பண்ணும். இதனால என்ன ஆகுதுன்னா ப்ளோட்டிங், வயிறு உப்புசமாக இருக்கும், டயரியா பேதியாக போகும், அல்லது போகாமையே கான்ஸ்டிபேஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் சார்ந்தது, ஸ்ட்ரெஸ் ஓரியன்ட். டயட்ரி சாய்ஸஸ், நம்ம வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸு, மனக்கலைப்பு, மன உளைச்சல் இருந்தால் கொஞ்சம் மாற்றுவோம். கிரேவிங்ஸ் இருக்கும், ஏதாவது பார்த்தா சாப்பிட்ருவோம், டப்புன்னு எடுத்து சாப்பிட்ருவோம், சாப்பிட தோணும். ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருந்தால், கோவமாக இருந்தால் அது அந்த அன்ஹெல்தி ஃபுட்டுக்கு மேலே ஒரு நாட்டம் போயிட்டு அதை சாப்பிட்டு ஃபர்தராக வந்து நம்ம குடலை வந்து அது ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல ஸ்ட்ரெஸ் வந்து ட்ரிகர்ஸ் த ரிலீஸ் ஆஃப் கார்டிசால். நீங்க மனசை வந்து அந்த ஸ்ட்ரெஸ் நினைக்கும் போது, மனக்கலைப்பு வரும்போது, மன உளைச்சல், டென்ஷன் வரும்போது உங்களை கார்டிசால்ல வந்து உற்பத்தி பண்றதுக்கு, ஹார்மோனை உற்பத்தி பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப வேகமா உதவி பண்ணும். இது கார்டிசால் சுரந்துனா என்ன ஆகும்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும், கட் மைக்ரோபயோட்டாவில் பாக்டீரியல் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, என் குழந்தைங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு, வீட்டுக்காருக்கு இருக்கு, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு கட் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஓகே, கட் எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360ல கிளாரிட்டி கொடுத்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். மைண்ட்ஃபுல்னஸ், அதுக்காகத்தான் வந்து 2 நாள், வாரத்தில் 2 நாள் உங்களுக்கு வந்து தியான பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். அதுக்கான ஆசிரியரை வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தியான பயிற்சி அதில் அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து தினந்தோறும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு தான். ஆனால் அதை தினந்தோறும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன். ப்ராக்டிசிங் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கேன் சிக்னிஃபிகன்ட்லி காம் த மைண்ட் அண்ட் பாடி, ப்ரொமோட்டிங் ஓவரால் வெல்பீயிங். உங்கள் மைண்டை வந்து அப்படியே காம் டவுன் பண்ணணும். நேற்று கூட ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஏராளமான ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த காம் பண்ணணும், அதை வந்து குறைக்கணும் அப்படின்னா ஐடியா கொடுத்தேன். நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு மெடிடேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தோம். அதே போல மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ல இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா டீப் பிரீதிங். நம்ம வந்து மூச்சை இழுத்து விடுறதுலயே வந்து எரட்டிக்கா தான் இருக்கும். நம்ம வந்து அனிச்சை செயல் மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மூச்சை இழுத்து விடுறது வந்து லாங்கா பண்ணணும். டீப் பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டீப் பிரீத்து, ரொம்ப லாங்கா பிரீத் பண்றது, தியான பயிற்சி, மசில் ரிலாக்ஸேஷன், இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியும் குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ரெகுலர் ப்ராக்டிஸ் கேன் என்ஹான்ஸ் ஃபோக்கஸ். இந்த தியானத்தையும் இந்த பிரீத்திங் எக்ஸசைஸையும் நீங்க சரிவர தினந்தோறும் ரெகுலரா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் மாறாது, கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதே நேரத்தில் இம்ப்ரூவ் எமோஷனல் ரெகுலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஃபோஸ்டர் எ சென்ஸ் ஆஃப் இன்னர் பீஸ். அமைதியான ஒரு சூழ்நிலையை நீங்க கடைப்பிடிக்க ரொம்ப முக்கியமா இருக்கும். கான்ட்ரிபியூட்டிங் டு எ ஹெல்தியர் லைஃப் ஸ்டைல். நம்ம ஆரம்பத்தில் என்ன, இந்த பூர்வ சௌக்கியமோட நோக்கம் என்ன, ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாரும் மருந்து மாத்திரையை விட்டு விலகணும், அதே நேரத்தில் வந்து நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கணுன்றதான் இந்த நோக்கமே. வெயிட்டாக இருக்கணும், ஹெல்தி லிவிங் இருக்கணும். ஸோ அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸும் ரிலாக்ஸேஷனும் ரொம்ப முக்கியம். அதே போல் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்து ரோல் ஆஃப் எக்ஸசைஸ். ஸ்ட்ரெஸ்ஸு நாங்கள் சொல்கிற ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுங்க வேற, அதை அழுத்தம் கொடுத்து சொல்கிறது வேற, மன அழுத்தம் வேற, ஓகேவா? ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறது என்னன்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். Exercise plays a crucial role in managing stress.
எஸ், மனக்கலைப்பையும் மனசோர்வையும் டென்ஷனையும் குறைக்கிறது உடற்பயிற்சி. என்கேஜிங் இன் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாட் ஒன்லி பூஸ்ட் என்டார்பின்ஸ் லெவல் பட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் கிளியர் த மைண்ட். இந்த என்டார்பின்ங்கிறது வந்து இன்னொரு சுரப்பியில் வரக்கூடிய ஒரு ஹார்மோன், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, அமைதியை கொடுக்கக்கூடியது. ஸோ என்கேஜிங் இன் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாட் ஓன்லி பூஸ்ட் என்டார்பின் லெவல் பட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் கிளியர் த மைண்ட். உங்கள் மைண்டில் எதுவுமே டென்ஷனான பிரச்சனைகளே எதுவுமே மனதில் இருக்காது. வாக்கிங் பண்ணலாம், யோகா பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஒரு 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு. நாங்கள் அடுத்தது அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360 அமைப்பு சொல்லி கொடுக்குறோம். என்னன்னா காலையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6 மணிக்கு யோகா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். யோகாங்கிறது ஒரு லைட் பயிற்சி தான், ஒரு இலகுவான ஒரு பயிற்சி. அதை நீங்க ஒரு 30 நிமிஷம் செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு அதுவே போதும், உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரையாரிட்டைஸ் மூவ்மெண்ட் ஃபார் பெட்டர் அண்ட் மென்டல் வெல்பீயிங். சரி, அதான் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். மன நலத்துக்கும் உடல் நலத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்ன்றதான் சொல்ல வராங்க. அண்ட் வி ரெக்கமெண்ட் நியூட்ரியன் ஃபார் ஸ்ட்ரெஸ். உங்களோட மனக்கலைப்புக்கு என்ன நியூட்ரியன், ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னா மெக்னீசியம் கொடுக்கணும். அது ரிலாக்ஸஸ் மசில்ஸ் அண்ட் ரெடியூசஸ் டென்ஷன். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சப்போர்ட்ஸ் பிரெயின் ஹெல்த் அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். ஒமேகா 3, ஓகே, சல்மன் ஒமேகா 3 நியூட்ரிலைட்டோட. பி வைட்டமின்ஸ், நேச்சுரல் பி வித் ஈஸ்ட் நம்மகிட்ட இருக்கிறது. அண்ட் எய்ட்ஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன், சக்தியை உருவாக்குறதுக்கும் மூடை ரெகுலேட் பண்றதுக்கும். வைட்டமின் சி சப்போர்ட் பண்றது இம்யூன் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்றது. அண்ட் நீங்க சாப்பிட்ற கீரை வகைகள்ல இருந்து மெக்னீசியம் வைட்டமின் கிடைக்கும். ஃபிஷ்ல இருந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். அது ஒரு சில குறிப்பிட்ட ஃபிஷ் தான். ஹோல் கிரைன், மொத்த பருப்பு வகைகள், அந்த தானிய வகைகள், சிறுதானியங்கள் ப்ரொவைட் பி வைட்டமின்ஸ் அண்ட் எனர்ஜி. இது எல்லாமே வந்து நியூட்ரியன் ஃபார் ஸ்ட்ரெஸ். உங்களோட மனக்கலைப்பு, மன உளைச்சல், கோபம், டென்ஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. மென்டல் ஹெல்த்துக்கு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் டெய்லி. அண்டர்லைன் எவ்ரிடே. ஒரு 10 நிமிஷங்க அமைதியான ஒரு இடத்துல நீங்க மட்டும்தான் இருக்கணும். உங்களை சுத்தி நல்ல ஒரு காசியான ஒரு என்வாயர்மெண்ட் வச்சுட்டு அந்த இடத்துல கண்களை மூடிக்கிட்டு உடல் மற்றும் தலை, கழுத்து எல்லாத்தையும் ஒரே நேரம் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சியோ அல்லது வெறுமனே ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டோ ஏதாவது செஞ்சுக்கிட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடிட்டு இருக்கிறது தான். இது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்கும். இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பூஸ்ட் மூட். நீங்க எவ்ரிடே வாக்கிங் போறதோ, ஓடுறதோ, நடக்கிறதோ, எனி யோகா பண்றதோ எல்லாமே வந்து உங்களுக்கு மூடை பூஸ்ட் பண்ணும். மெயின்டைன் அ பேலன்ஸ்ட் டயட் ஃபார் மென்டல் கிளாரிட்டி. டயட்டு உங்களுக்கு பல விதங்கள்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு டயட் முக்கியமா வந்து எதை அவாய்ட் பண்ணும், எதாவது அவாய்ட் பண்ண வேண்டாங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்டாப்ளிஷ் ஏ கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ஷெட்யூல். எஸ்டாப்ளிஷ், தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லப்பட்டது இல்லையா? அப்ப இந்த தூக்கம் முக்கியம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7 to 8 மணி நேரமாக தூங்கணும். அது எப்போ தூங்கணும்னா இரவுல தான் தூங்கணும். ஆனா நம்மளோட வாழ்க்கை தரம், வாழ்க்கையோட ஸ்டைலே மாறி போச்சு அப்படின்னு கேட்டா, இரவுல முழிச்சுக்கிட்டு இருந்து வேலை பார்க்குறேன், அது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து பொருளாதாரத்துக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், கிளாரிட்டி என்ன கிடைக்கலன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேலை செய்யணுன்ற கட்டாயம் இல்லைனாலும் என்ன பண்றோம், முழிச்சுட்டு தான் இருக்கிறோம். டெலிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்லது கையில் மொபைலை வச்சுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்குது, யூடியூப்ல பார்க்கறது, பிக்சர் பார்க்கறது. இது எத்தனை மணி வரைக்கும்? 11 மணி இல்லை, 12 மணி இல்லை, 1 மணி 2 மணி, இந்த மாதிரி எல்லாம் போகிறதுனால தான் நம்மளோட மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஓரியன்டா இருக்கு. உங்களோட கார்டிசால் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகுது. அதனால ஷெட்யூல், ஸ்லீப் ஷெட்யூலை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இரவு வந்து குறைந்தபட்சம் ஒரு 9 மணிக்காக தூங்க போகணும். அப்போ 9ல இருந்து 9:30 வரைக்கும் தூங்க போயிட்டீங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு சாப்பிட்டு முடிக்கணும்? இரவு சாப்பாடு 8:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும், அல்லது 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். இதுதாங்க விதி. சார் நீங்க சொல்லிடுவீங்க, உங்களுக்கு என்ன நீங்க சொல்லிடுவீங்க, எங்களோட ஷெட்யூல் எங்களுக்கு தெரியும். நான் வீட்டுக்கு வரதே 8 மணி தான், வீட்டுக்கு வரதே 10 மணி தான். எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? நாங்க என்ன சொல்றோம்னா,
Give importance to your body. Give importance to your health. We understand everything. Connect with supportive friends and family. Connect with supportive friends and family. You have a எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கணும். நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் பேசிக்கிட்டே இருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசிக்கிட்டே இருங்க. செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். உங்களுக்குரிய ஒரு இலக்கு என்ன, அதை நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்து செட் அ கோல், இலக்கம் நிர்ணயிச்சுங்க. டேக் பிரேக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் ரெகுலர்லி. அப்பப்ப எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னென்ன 90 வருட பழைய நியூட்ரலைட். 90 வருட பழசுனா ப்ராடக்ட் பழசு இல்லை, நிறுவனம் பழசு. 1934 ஆரம்பிக்கப்பட்டது. இதை நீங்க பார்க்கணும், இதை படிக்கணும் அப்படின்னா இந்த நியூட்ரலைட் ஸ்டோரி அப்படின்ற புத்தகத்தை நீங்க அக்வயர் பண்ணி வாங்கலாம். சொல்யூஷன் கிடைக்குது. என்ன சொல்யூஷன்? உங்களுக்கு சப்ளிமெண்ட் மூலமாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. நம்பர் 1 ப்ரீ அண்ட் நியூட்ரலைட் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக், அது நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். நம்பர் 2 நியூட்ரலைட் ஆல் பிளான் புரோட்டீன் பவுடர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 3 ஆல் நியூட்ரலைட் ஜின்செங் செரி பிளஸ் அப்படிங்கிற ஒரு மாத்திரை. அதே போல நம்பர் 4 நேச்சுரல் பி வித் ஈஸ்ட், அதையும் நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் நம்பர் 5 பிரம்மி அப்படிங்கிற ஆயுர்வேதிக், இதுவும் உங்களுக்கு மென்டல் எஜிலிட்டியை சப்போர்ட் பண்றது. இது எல்லாமே ஊட்டச்சத்து தான். இருந்தாலும் உங்களுக்கு என்ன உடல் ரீதியாக ஏதாவது கோளாறுகள் இருந்துச்சுன்னா, பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, செக் வித் த நியூட்ரிஷனிஸ்ட் பிஃபோர் கன்சியூமிங் த சப்ளிமெண்ட். உங்களோட ஸ்ட்ரெஸ் ஓரியன்டாக, மனக்கலைப்பு, மன உளைச்சலுக்காக ரெக்கமெண்ட் பண்ற இந்த சப்ளிமெண்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நியூட்ரிஷனிஸ்ட்டை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவர் நம்பர் இஸ் கிவன், இங்க கீழே போட்டிருக்குது. அதை நீங்க ஃபோன் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நிச்சயமா இந்த நாள் நல்ல நாள்ல முடியும். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.